வணக்கம் மக்களே, வெல்கம் டு FDFS வித் மோகி. ஸோ இந்த வாரம் ரிலீஸ் ஆக இருக்க பறந்து போ 3BHK மற்றும் ஃபீனிக்ஸ் படத்தினுடைய ரிவ்யூ நம்ம சேனல் இருக்குது. அதை மறக்காமல் செக் அவுட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஹாலிவுட்டின் மிக முக்கியமாக நம்ம 90s கிட்ஸின் ஃபேவரட் ஃப்ரான்ச்சைஸான ஜுராசிக் வேர்ல்ட் படத்தினுடைய, அதாவது ஜுராசிக் வேர்ல்ட் ரீபர்த் படத்தினுடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் தமிழ்லையும் டப் செய்யப்பட்டிருக்கு, 3Dலையும் இந்த படம் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த படத்தில் லீட் பண்ணியிருக்காங்க ஸ்கார்லெட் ஜான்சன் அவர்கள் அண்ட் ஜொனத்தன் பெய்லி அவர்கள், மார்ஷல் அலி அவர்கள். ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைலர் கேட் பார்க்கும்போது எனக்கு பெருசாக ஒரு அபிப்பிராயமே வரல. ஏன்னா இதுக்கு முன்னாடி பாட்டும் சரி ஒரு மாதிரி செயற்கைத்தன்மையாக இருந்தது. இந்த பாட்டும் அந்த ட்ரைலர் கேட் பார்க்கும்போது என்னடா ஏதோ பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக எடுத்தப்பட்ட படமா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ இந்த படம் எப்படி வந்திருக்கு, எந்த மாதிரியான அனுபவத்தை கொடுக்குது அப்படின்றத டீட்டெயிலான ரிவ்யூவில் பார்ப்போம். ஸோ ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ வாங்க நாம ரிவ்யூக்கு போகலாம். ஜுராசிக் வேர்ல்ட் ரீபர்த் இந்த படத்தினுடைய கதை சுருக்கம் என்ன என்றால் அப்படின்னா, மனித குலத்தை காப்பாற்றோம் அப்படின்னா டைனோசர்கிட்ட இருந்து DNA டெஸ்ட் வாங்கணும். அதாவது டைனோசர்னால் சாதாரண டைனோசரில் பறக்கிறது, மிதக்கிறது, நடக்கிறது, இந்த 3 டைனோசர்ஸனுடைய ரத்தத்தை வந்து நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி அதுலேருந்து சில நன்மைகள் கிடைக்கும். அதனால் இது தலைமை தாங்குகிற விதமாக ஸ்கார்லெட் ஜான்சன் அவங்க வந்து முன்னே நின்று மற்ற எல்லாருமே, அதாவது இது ஒரு ஃபார்மேட் வச்சுக்கோங்களேன், ஒரு கார்ப்பரேட் முதலாளி, அப்புறம் வந்து இவங்களை பத்திரமா கூட்டு வரதுக்கு ஒரு அடியாள் கும்பல், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சம்மந்தமே இல்லாத ஒரு ஃபேமிலி கும்பல். ஸோ இவங்கெல்லாம் அழைத்து இவங்க கொண்டு போகிறாங்க. ஸோ கொண்டு போயிட்டு நல்லபடியாக கொண்டு வந்தாங்களா அந்த DNA அப்படின்றது தான் கதையை நோக்கி இந்த படம் நகரப்படுது. ஸோ ஓகே, இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் பற்றி பேசுவோம். இந்த படம் ஆரம்பத்துலேருந்து எண்ணிக்கை வரைக்குமே ஒரு ஃபார்மேட்டில் தான் நகருது. ஸோ இந்த ஃபார்மேட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப, இந்த ஃபார்மேட் ஏன் ரொம்ப தாக்கமாக இருக்குன்னா, எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா ஜுராசிக் பார்க் ஃபஸ்ட் பார்ட் இருக்குது இல்லையா, ஃபஸ்ட் பார்ட் அண்ட் செகண்ட் பார்ட், அந்த படத்தை பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. அதுக்காக இது நல்லா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, ஏன்னா நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குறனால இது வந்து அதே ரிப்பீட்டட் வெர்ஷன். அதாவது இப்போ இருக்க 2K கிட்ஸ் பார்க்கணும், கொஞ்சம் குவாலிட்டியாக பார்க்கணும், ஒரு 4K ஒரு பெரிய ஸ்க்ரீனில் அது 3Dயில் பார்க்கும்போது எப்படி இருக்குன்ற மாதிரி அனுபவத்தை கொடுக்குறதுக்காக அதுக்கு தான் இது ரீபர்த் வச்சாங்களோ அப்படின்ற தோண வைக்குது. இப்போ தான் புரியுது, அப்போ புரியல, இப்போ புரியுதுன்ற மாதிரி எனக்கு இந்த ரீபர்த்தோட வெர்ஷன் இப்போ தான் புரியுது. ஏன்னா அந்த ஸ்டேஜிங்ஸ், அந்த ஃபஸ்ட்டு ஜுராசிக் பார்க் இருக்கு இல்லையா, அதில் வர ஸ்டேஜிங்ஸ், அதில் வர இந்த பிரச்சனைகள்லாம் வரும் இல்லையா, அதாவது டைனோசர்ஸ் இல்லையா, அந்த மாதிரி தான் இந்த படத்தில் அவரோட பிரச்சனைகள்லாம் வந்துகிட்டு இருக்குது. அதே மாதிரி தான் அதில் ஸ்டேஜிங் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு அந்த ஸ்டேஜிங் பார்க்கும்போது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அது போகிறனால எனக்கு பெருசாக அந்த சுவாரஸ்யம் கொடுக்கல அப்படின்னு சொல்லி ஆகணும். நிறைய ஸ்கேரி மூமெண்ட்ஸ் இருக்குது படத்தில். எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா அவங்க கடைசி கிளைமேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேப் மாதிரி ஒரு இடம் இருக்கும், ஒரு இடம் இருக்கும், அந்த லேப் மாதிரி அந்த இடத்துல சுற்றி அங்கேயே ஒரு சீக்வன்ஸ் நடக்கும். அந்த ஸ்கேரி ஜம்ப்கிட்ட இருக்கட்டும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு பெரிய, அதாவது எப்படி இருக்கும்னா ஒரு கொக்கு மாதிரி இருக்கிற ஒரு டைனோசர், பறக்கிற டைனோசர், அதோட முட்டையை இவங்க வந்து அவரிக்க பார்ப்பாங்க, அந்த இடத்துல நடக்கிறதா இருக்கட்டும். அப்புறம் வந்து இன்ஃப்ளேமபிள் போட்டு ஒன்று எடுத்துகிட்டு வருவாங்க, அப்போது வந்து டீரெக்ஸ் டைனோசர் வந்து அட்டாக் பண்ணுற அந்த சீக்வன்ஸாக இருக்கட்டும். அந்த படத்தில் வந்து நிறைய ஜம்ப் கட்ஸும் ஸ்கேரி மூமெண்ட்டும் அட் சேம் டைம் ரசிக்கக்கூடிய வகையில் அந்த சீக்வன்ஸ் எல்லாமே அமைஞ்சிருந்து. அண்ட் இந்த படத்தினுடைய பின்னணி இசை பெரிய கூடுதலாக பலம் சேர்த்துருக்கு அப்படின்னு சொல்லணும். அதுமாதிரி எப்பயும் போல் VFX இது கரெக்டாக அமைஞ்சது. மிக முக்கியமாக டைனோசர் வந்து எந்தளவுக்கு ஒரிஜினாலிட்டியாக VFXயில் கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு இந்த VFX உருவம் கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். பர்ஃபார்மன்ஸ் வைஸாக ஸ்கார்லெட் ஜான்சனாக இருக்கட்டும், அப்புறம் சயின்டிஸ்ட்டாக வர அந்த ஜொனத்தானாக இருக்கட்டும், அப்புறம் வந்து பலசாலியாக வர மார்ஷல் அலியாக இருக்கட்டும், அவங்க எல்லாருமே கொடுத்த வேலையை ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. இது வந்து பணத்துக்காக நடிக்கப்பட்ட படம், அது நல்லாவே அப்பட்டமாகவே தெரியுது. ஏன்னா அவங்க வந்து இந்த 3 பேருமே சரி கொஞ்சம் சப்ஜெக்டிவ் பேஸ் பண்ண படங்கள் தான் நடிச்சிருக்காங்க. சப்ஜெக்டிவ் ஒரு பக்கம், அதுமாதிரி பெரிய ஃப்ரான்ச்சைஸில் நடிச்சிருக்காங்க கூட வச்சுக்கோங்களேன். இவங்க இதுக்கு நடிக்கிறாங்கன்னா காசு துட்டு அவ்வளோதான் வச்சுக்கோங்களேன். அண்டு இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இதில் நிறைய வித்தியாசமான டைனோசர்ஸ்லாம் வளம் வருது. நான் சொன்ன அந்த இந்த கொக்கு மாதிரி இருக்கிற அந்த பறக்கிற ஒரு டைனோசர், அப்புறம் வந்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க, போலியோ அட்டாக்கான கோழி மாதிரி இந்த படத்தில் வந்து ஏலியன் அட்டாக்கான டைனோசர் ஒன்று வளம் வருது, அதுவும் கிளைமேக்ஸில். அதை பார்த்தா தான் கொஞ்சம் ஏற்றுக்க முடியல. ஆனால் அதோட சில்மிஷம் தாங்க முடியல கிளைமேக்ஸில். அது வந்து பயங்கரமாக அட்டாக் பண்ணி, அதாவது ரொம்ப மிரட்டுது, பயமுடுத்துது. அந்த சீக்வன்ஸ் நல்லா இருந்தது. பட் ஏன் அது ஃபோர்ஸ்ஃபுல்லாக அந்த ஏலியன் லுக்கை கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதாவது டைனோசருக்கு உண்டான அந்த முகமே போச்சுடா அப்படின்னு கேட்குற அளவுக்கு அந்த டைனோசர் வந்து பண்ணியிருக்காங்க. அது கொஞ்சம் ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன அந்த சீக்வன்ஸை தாண்டி ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் கூட பிரிச்சுப்போமே,
டைனோசரோட அட்டகாசம் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் ஒரு 45 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் அட்டகாசம் இருக்குது. அது வரைக்கும் பேசுகிறாங்க பேசிகிட்டே இருக்காங்க. ஏதோ ரொம்ப ரிசர்ச் பண்ணுற மாதிரிலாம் போகிறாங்க. பெரிய ரிசர்ச்லாம் இல்லை, டிஎன்ஏ போய் எடுக்க போகிறீங்க அவ்வளோதானே, அதுக்கு 40 நிமிஷமா அப்படின்ற மாதிரி கேளுக்க தோணுது. அதுக்கப்புறம் வர அந்த வாட்டர் அட்டாக், அதாவது வாட்டரில் இருக்கிற டைனோசர் வந்து அட்டாக் பண்ணுற அந்த சீன்ஸ், முக்கியமாக ஸ்கேலர் ஜான்சன் வந்து கீழே விழும்போது அது கண் வழியாக பார்த்து அட்டாக் பண்ணுற அந்த சீன்ஸ், அப்புறம் வந்து ஒரு பெரிய பாறைக்கிட்ட மாட்டுறது, அப்புறம் வந்து மாஷா அலி வந்து அந்த போட்டை தூக்கிட்டு அப்படியே லேண்டுக்கிட்ட கொண்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சீன்ஸ்லாம் நல்லா இருந்தது. ஒரு சில மாதிரி எமோஷனாக இதில் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. அது பெருசாக ஒர்க் அவுட் ஆகலான்னு சொன்னோம். அதேமாதிரி சம்மந்தமே இல்லாத ஒரு ஃபேமிலி, 4 பேர் கொண்ட ஃபேமிலி. அந்த ஃபேமிலி வந்து பீச்சில் வந்து ஃபிஷிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க கப்பலில் ஓட்டை வந்துடுது. ஓட்டை வந்து நடுக்கடலில் மாட்டுறாங்க. இவங்க வந்து கூப்பிட்டு போகிறாங்க, வாங்க வாங்க நாங்களும் போகிறோம், சும்மா தான் போகிறோம், நீங்களும் வந்து ஜாயின் பண்ணுன்ற மாதிரி. அதாவது இது ஒரு ஃபார்மேட்டுங்க. இந்த ஃபார்மேட்டு எல்லாமே இப்படி தான் அமையும். நீங்கள் எல்லா ஃபார்மேட்டும் பாருங்களேன், இந்த ஜுராசிக் பார்க் இல்லை வேர்ல்டோட ஃபார்மேட் எல்லாம் பாருங்களேன், கண்டிப்பாக ஒரு ஃபேமிலி வருவாங்க, கண்டிப்பாக ஒரு கார்ப்பரேட் முதலாளி வருவார், கண்டிப்பாக அடியாட்கள் வருவாங்க, ஒரு சயின்டிஸ்ட் வருவான். இதே தான் தொட்டு எல்லாத்துலேயும் வந்துட்டுருக்கு. அது தயவு செஞ்சு கொஞ்சம் வேறு மாதிரி மாற்றினா நல்லாயிருக்கும். இது வந்து நேயர்கள் விருப்பம். ஸோ மற்றபடி இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக குழந்தைகள் பார்ப்பாங்க. இந்த மாதிரி இந்த ஃப்ரான்ச்சைஸ் பார்க்குறவங்க பார்ப்பாங்க. எனக்கு பெருசாக இந்த ஃப்ரான்ச்சைஸ் பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. ஒர்க் அவுட் ஆகிற மாதிரியான விஷயங்களும் அமையலை. ஏன்னா இதை நான் பார்த்து பழகின ஒரு சில விஷயங்களாக அமைகிறனால. ஸோ மொத்தத்தில் இந்த படத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டிங் என்ன அப்படின்னா 5க்கு 3. ரிவ்யூ பிடிச்ச நம்பரை ரிவ்யூ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டே வித் மீ அப்படி ஃபர்ஸ்ட் வித் மோஹி.